Hi, hello, welcome friends. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படினா இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கார்ட்டூன் எஃபெக்ட் அதாவது நம்ம டெக்னிக்கலா சொல்லணும் அப்படினா Caricature எஃபெக்ட்னு சொல்வாங்க. சோ அந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம ஃபோன்லயே எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். இதை நீங்க வந்து சிஸ்டம்ல Photoshopல நீங்க பண்றதா இருந்தா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அத நீங்க வந்து கார்ட்டூன் எஃபெக்ட் இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சோ இத வந்து ஃபோன்ல ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்தாங்க. அத வந்து எப்படி நம்ம ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இது உங்க ரெடி டிசைன் கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் us. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் வந்து நம்ம Toon ஆப்ஸ் அப்படின்னு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ப்ரோ வெர்ஷன் வேணுமா, ஆட் எல்லாம் வேணுமா, இந்த இதெல்லாம் கேட்கும் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதை நம்ம அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து நம்ம இமேஜை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேலரியில் போயிட்டு எந்த இமேஜ் வந்து நீங்கள் கார்ட்டூன் எஃபெக்ட் கொடுக்கணுமோ அந்த இமேஜை எடுத்துகிட்டு அதோட ஃபேஸை வந்து கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபோட்டோவை வந்து அது அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோ வெர்ஷன் வேணுமா, ஸோ ப்ரோ வெர்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. நீங்கள் ஹை குவாலிட்டியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வந்து உள்ளே எடிட் பண்ண போயிடலாம். உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறையா கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆஃப் சைடில் வந்து உங்களோட ஒரிஜினல் இமேஜ், இன்னொரு சைடு வந்து கார்ட்டூன் இமேஜ், இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் ரைட் சைடில் தள்ளி வந்தீங்க அப்படின்னா நியூங்கிற ஒரு ஆப்ஷன் போட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் உங்கள் இமேஜை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தலையை மட்டும் கட் பண்ணி வைக்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3ல் வந்து நிறைய இமேஜஸ் இருக்கும். அதில் எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம எடுத்துகிட்டு கீழே இருக்க நம்ம அந்த பாடியை மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து எரேசர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். திக்னஸ்ங்கிறது வந்து ப்ரஷோட சைஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு இந்த மாதிரி கீழே இருக்க உங்கள் பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. வெறும் வந்து தலையை மட்டும் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் கட் பண்ணும்போது வந்து அந்த நெக்கு கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இமேஜில் எடுத்து வைக்கும்போது உங்கள் தலையும் அந்த அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த பாடியும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து நீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிளியராக பண்ணோம் அப்படின்னா இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷோட திக்னஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் அதை கிளியராக அந்த தலை மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை கொடுத்துடலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. அந்த பாடி பார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அவங்க தலையை வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். கீழே அப்படியே ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதில் வந்து உங்கள் தலையை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து Toon ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் மார்க் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ப்ரோ வெர்ஷன் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஆனால் வாட்டர் மார்க் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
அப்படியே பேக் போயிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் உங்கள் இமேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எத்தனை ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ஆப்பில் இருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி கொடுக்குறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வச்சுருப்பாங்க. ஈஸியாக வந்து உங்கள் ஃபேஸை இல்லைனா உங்களோட இமேஜை வந்து ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கீழே வந்து எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜை வந்து ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து மிஸ் ஆகும் இமேஜில், உங்களுக்கு அந்த ஒரிஜினல் குவாலிட்டிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அங்கங்கே பிக்சல்ஸ் உடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹை குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நம்ம பேக் வந்து நம்ம PicsArt எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆப்பு. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம். அதில் நம்ம இந்த ஆப்ஷனை எப்படி வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் ஒரு ஹை குவாலிட்டியில் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே PicsArtக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு அதில் உங்களுக்கு வேணுங்கிற பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன், அதனால் எல்லோ கலருக்குள்ளே போயிட்டு கீழே அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ, அதாவது அந்த கேலிகேச்சரோட பாடி எஃபெக்ட் வந்து எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜை வந்து நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு PNG இமேஜ். ஆல்ரெடி வந்து இருக்கிற ஒரு கேலிகேச்சர் இமேஜில் நான் இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக வந்து இது எப்படி நீங்கள் கற்றுக்கலாம்னா கூகுள் போயிட்டு கேலிகேச்சர் PNG அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜை நம்ம எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க அந்த தலையை மட்டும் நம்ம அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே எரேசர் டூல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு அதில் ஹார்ட்னஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வச்சுட்டு நம்ம தலையை அப்படியே எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணுறப்ப அந்த பாடி பார்ட்ஸ் வந்து கட் ஆகாமல் கொஞ்சம் கிளியராக அந்த இடத்துல மட்டும் பார்த்து பொறுமையாக எரேஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் கொஞ்சம் தலை பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தலையை மேலே வைக்க போகிறோம், அப்போ வந்து அது நம்மளுக்கு அது தெரியாது. பாடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அந்த ஏரியா வந்து கிளியராக வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த டூன் ஆப்பில் பண்ண கார்ட்டூன் எஃபெக்ட் இமேஜ் இருக்கும்ல, ஸோ அதை நம்ம இந்த ஆப்புக்குள்ளே இம்போர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச அந்த இமேஜை உள்ளே வந்து கொண்டு வந்துட்டு க்ராப் பண்ணி நம்ம இமேஜை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஆப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துருக்கும். அது இல்லாமல் நீங்கள் க்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த இமேஜ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இமேஜ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே பர்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேஸை மட்டும், அதாவது உங்களோட பர்சனை மட்டும் அதை டிடெக்ட் பண்ணி மற்ற எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடும். மற்ற பார்ட்ஸ், அதாவது தலை தவிர மற்ற இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நார்மலாக எப்பயும் போல் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆப்பில் பண்ண மாதிரி தான் இதில் பண்ணுறப்பையும் நம்மளோட தலை வந்து கொஞ்சம் நீட்டாக எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி ப்ரஷோட லெவல்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தலையை மட்டும் எரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே தானே நம்ம அந்த ஆப்லேயும் பண்ணோம். எதுக்கு வந்து இதை வந்து தனியாக நான் இன்னொரு ஆப்பில் எடுத்துகிட்டு வந்து நான் திரும்ப இது பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரோவர்ஷன் போனால் தான் உங்களுக்கு ஹை குவாலிட்டி இமேஜ் கிடைக்கும். அதே மாதிரி வாட்டர் மார்க்கும் வரும். நீங்கள் ஜஸ்ட் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணுறீங்க. எனக்கு ஹை குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த PicsArt யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
அதில் உங்களுக்கு வந்து ஒரு 10 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து எத்தனை ஆப்ஷன் வேணால் உங்களுக்கு பிடிச்ச எந்த கேலிகேச்சர் இமேஜை வேணால் எடுத்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் நிறையா மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் PicsArtல வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த தலை வந்து அந்த பாடியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பொசிஷனில் வச்சுக்கலாம். ஸோ அந்த பாடி பார்ட்டை விட எப்பயுமே வந்து தலை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது பேர் தான் வந்து கேரிகேச்சர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் கலர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து PicsArtல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதில் சேச்சுரேஷன் லெவலை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாடி பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபேஸோட கலர்னஸ் உங்களுக்கு சேச்சுரேஷன் வந்து கரெக்டாக லெவல் ஆயிரும். அதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ ஏற்கனவே இருக்கிற ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த பாடியோட அந்த தலை வந்து மேட்ச் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு கேலிகேச்சர் எஃபெக்டை வந்து நீங்கள் PicsArtல பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த டூன் ஆப்லேயும் நீங்கள் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷனும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டூன் ஆப்பில் அதை கார்ட்டூன் எஃபெக்ட் பண்ணி நீங்கள் PicsArtல வந்துட்டு அதை நீங்கள் எடிட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டியான இமேஜ் கிடைக்கும். அது போக உங்களுக்கு வாட்டர் மார்க் எதுவுமே இருக்காது. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எஃபெக்ட்ஸ் கொடுக்குறனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து PicsArt தனியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, எனக்கு 5 நிமிஷத்தில் எனக்கு முடித்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டூன் ஆப்பில் வந்து ஈஸியாக ஒரே ஆப்பில் நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கனால இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் ட்ரை பண்ணிங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா அதில் நம்மளை அப்படியே டேக் பண்ணி விடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே சைடில் அப்படியே நம்ம போடுறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோஸோடது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.